தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்து திட்டங்களை தொடர்வோம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தனக்கு தரப்பட்ட பணிகளை திறம்பட செய்து எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்றிருப்பதாகவும் உரை. அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவே செய்ததாகவே நான் நினைக்கிறேன். சட்டப்பேரவையில் அரசின் குறைகளை சுட்டிக்காட்டுவதில் கண்ணியத்தை கடைபிடித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் தம் மீது அன்பு காட்டிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் நெகிழ்ச்சி. குறைகளை சொல்பவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு சிறகுகளை தரக்கூடியவர்கள் என்று எண்ணி செயலாற்றக்கூடியவன் நான். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும் எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனக்கும் ஆளுநருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த முரணும் இல்லாத போதும் தமிழர் முறைப்படி நன்றி தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் நபராக இருப்பேன் என்றும் சூளுரை. மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திடீர் சந்திப்பு. கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் சந்தித்து பேசியதால் பரபரப்பு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட விரும்புவோருக்கான திமுகவின் விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். மனுக்களை பெற்று மார்ச் 2ஆம் தேதிக்குள் நிரப்பி அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி மூலம் இன்று நடக்கிறது. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் வீடு வீடாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை. சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாள் அமர்வை புறக்கணித்தது அதிமுக. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உரையை ஒளிபரப்பவில்லை என குற்றம் சாட்டி முதலமைச்சரின் பதிலுரையில் பங்கேற்காமல் புறக்கணிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைத்தால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆவேசம். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டு ஆள்வதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்றும் பேச்சு. மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்து சொல்கிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கடந்த தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை பட்டியலிட்டு நூதன பரப்புரை. எது நிறைவேற்றிருக்கு, எது நிறைவேற்றலைங்கிறது எல்லாமே மக்கள் தேர்தலுக்காக அரசாங்க பணத்தையும் அரசாங்க மிஷினரியும்
இந்த சட்டமன்றத்தையும் தேர்தலுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சென்னை அடையாறு குமாரராணி மீனா முத்தையா மெட்ரிக் பள்ளியை மூடப்போவதாக கூறப்படுவதால் பரிதவிப்பு. சாலையில் நின்றிருந்த பெற்றோரை நேரில் சந்தித்து அப்படி எதுவும் நடக்காது என உறுதிமொழி கொடுத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. சட்டமன்றத்தில் பேசி அந்த எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேசி அந்த எம்எல்ஏ அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிந்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு, டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளதாக கூறி அதிரடி. மார்ச் 1ஆம் தேதி முதல் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த தாவேக தலைவர் விஜய் உத்தரவு. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 5 தேர்தல் பணிமனைகளை அமைக்கவும் அறிவுறுத்தல். ஆரம்பத்தில் அழுத்தம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் தற்போது மத்திய பாஜக அரசால் அழுத்தம் தரப்படுவது உண்மைதான். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஒப்புதல். சிபிஐ என்கொயரிக்கெல்லாம் அழுத்தமே இதை கொடுக்க ஆரம்பிக்கல, இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரி சரி, படம் பிரச்சனை என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத கட்சியோடு கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு மேல் என்ன சொல்ல? திமுகவுடன் கைகோர்த்த அடுத்த நாளே வேட்பாளர் நேர்காணலை தொடங்கிய தேமுதிக. தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தோரை நேரில் அழைத்து பிரேமலதா விஜயகாந்த் நேர்காணல். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை என கனிமொழி MP திட்டவட்டம். தங்கள் கூட்டணியை பார்க்காமல் மற்ற கட்சிகளின் கூட்டணி குறித்து அதிமுகவுக்கு ஏன் கவலை என்றும் கேள்வி. அவங்களுடைய கூட்டணியை சரியாக வச்சுக்கிட்டாலே போதும். ஏன் மற்றவங்களுடைய எதிர்கட்சிகளோட கூட்டணியை பற்றி அவங்க கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக நிலைத்திருக்கக்கூடிய கூட்டணி. அதனால் அதில் எந்தவித மாறுதலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிவது வழக்கம்தான் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியதற்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் தலைமை கூறிய ஒற்றை வார்த்தைக்காக கடந்து போகிறேன், பயந்து அல்ல என மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவேக சார்பில் பிரச்சாரத்தை தொடங்கினார் செங்கோட்டையன். வேட்பாளர் பெயர் இன்றி விசில் சின்னத்துடன் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரிப்பு. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எதிரொலி. நாளை காலைக்குள் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிக்னல் கோளாறால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான புறநகர் மின்சார ரயில் சேவை பாதிப்பு. ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பள்ளி, கல்லூரி, அலுவலகத்திற்கு புறப்பட்டோர் காலையிலேயே கடும் சிரமம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உழவர் சந்தைக்கு செல்லும் சாலையில் கடைகளை அமைத்து ஆக்கிரமித்துள்ளதாக புகார். சாலையில் காய்களை கொட்டி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நெல்லை அருகே முதல் குழந்தை உள்ள நிலையில் இரண்டாவதாக 7 மாத கர்ப்பிணியான 17 வயது சிறுமி தற்கொலை. குடிகார கணவரின் கொடுமை தாங்க முடியாமல் பெற்றோர் செய்து வைத்த குழந்தை திருமணத்திற்கு உயிர் பலியான அவலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னையில் கிராமுக்கு 80 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 14,420 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலையில் இன்று மாற்றம் ஏதும் இல்லை. 1 கிராம் 270 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை. முக்கியமான கனிமங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விநியோக சங்கிலியை உருவாக்குவது தொடர்பான பாக் சிலிக்கா ஒப்பந்தம். டெல்லியில் நடைபெற்ற AU மாநாட்டில் இந்தியா அமெரிக்கா இடையே கையெழுத்து. கடந்த 2018ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மதிய உணவு திட்டத்தில் பால் வழங்குவதற்கு துவாரகா யசோதா பால் என்று பெயர் வைப்பு. பல்வேறு மதத்தவர் வாழும் மாநிலத்தில் கடவுளர் கிருஷ்ணனை மனதில் வைத்து வைக்கப்பட்டுள்ள பெயர் என காங்கிரஸ் கட்சி விமர்சனம். உலகம் முழுவதும் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் AI-யால் டெல்லி டிராபிக் ஜாம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உருவாக்க முடியவில்லை. AI தாக்க மாநாட்டிற்கு உரிய நேரத்தில் வர முடியாதது குறித்து இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் நகைச்சுவை. Sorry, we're a few minutes late. That's entirely my fault. AI can do many things, as we've heard this week, but it can't yet fix Delhi's traffic. So it's work to do.